ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓன் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது என்ன வித்தியாசமான முட்டை குழம்புன்னு யோசிக்கிறீங்களா? இந்த முட்டை குழம்பு உண்மையிலேயே வித்தியாசமானது தான். இது எங்கள் அம்மாவோட யூனிக் ரெசிபி. நான் நிறைய இடத்துல முட்டை குழம்பு சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த டேஸ்ட்டில் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. இப்போ நம்ம இந்த முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நான் 1 கப் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக இதிலேயே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நான் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மசால் பொடி எல்லாமே எண்ணெயில் வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, செமி கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 4 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த முட்டை எல்லாத்தையும் தனியாக எடுத்து அடித்து வச்சுக்கிறேன். ஒரு முட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் நான் அடித்து வச்ச முட்டையை வச்சு ஆம்லேட் போட போகிறேன். முட்டை ரொம்ப தின்னாக ஆம்லேட் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த அளவுக்கு திக்னஸில் நீங்கள் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேப்பில் நான் ஒரு 4-5 பல்லு தேங்காய், கொஞ்சமாக புளி சேர்த்து இதை அரைச்சி வச்சுக்கிறேன். இதோட ஜீரகம் வேணும்னா போட்டுக்கலாம், நான் ஜீரகம் சேர்க்கலை. இப்போ நமக்கு ஆம்லெட் ரெடி ஆயிட்டு இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த சமயத்தில் நம்ம ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கிறோம்ல, அதை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைகளையும் இந்த குழம்புக்குள்ள போட்டுடலாம். இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு எல்லாம் இந்த ஆம்லெட்குள்ளே இறங்குற வரைக்கும் கொஞ்சம் இதை வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்குள்ளே எல்லா சாறுமே இறங்கி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம உடச்சி ஊற்றின முட்டையுமே சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். தேங்காய் கொஞ்சமாக புளி மட்டும் வச்சு அரைச்சிருக்கிறேன். நீங்கள் ஜீரகம் வேணும்னா கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், நான் ஜீரகம் சேர்க்கலை. இப்போது அந்த ஜாரை கழுவியே அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக வச்சா இந்த குழம்பு நல்லா இருக்காது, செமி கிரேவியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நமக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன்.
1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2-3 கருவேப்பிலை வச்சிருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த தாளிப்பு வந்து முதல்ல செய்கிறத விட இந்த மாதிரி குழம்பு ரெடியான உடனே கடைசி தாளித்து ஊற்றினாதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு. அதுவும் வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ ரெடியான உடனே அந்த குழம்புல இதை தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான முட்டை குழம்பு தயாராகிட்டு. நீங்களும் இந்த முட்டை குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஓன் குக்கிங் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.